ஆதிசாஸ்தா பூர்ண புஷ்கலா சமேதனாக இருக்கக்கூடிய மூர்த்தி. இவருக்கு தான் கல்யாண சாஸ்தான்னு பேர். ஆதிசாஸ்தாவாக இருக்கக்கூடியவர். கல்யாண சாஸ்தாங்கிற சொரூபத்தில் 10 கையோடு இருப்பார். ஆனால் மூர்த்தி அதே தான் பூர்ண புஷ்கலா சமேதனாக. அதுக்கப்புறம் பாலசாஸ்தா குழந்தை வடிவத்தில் கையில் பால் கிண்ணத்தோட தேவியுடைய புத்திரனாக அம்பாளுடைய மானசபுத்திரனாகவே வழங்கக்கூடிய காஞ்சிபுரம் ஸ்தல புராணம் சொல்றது அம்பாள் ஸ்தன்யபானம் பண்ணி கொடுத்தா சாஸ்தாக்கு. முளைப்பால் அம்பாள் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. உண்ணாமுலைன்னு பேரு. லலிதா சஹஸ்ரநாமத்துல அபீன வக்ஷோருகாம் சொல்றோம். அபித குஜலாம்பாள்னு பேரு அதுல திருவண்ணாமலையில தான் உண்ணாமுலை. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது அபீன வக்ஷோருகாம். ஆனா அந்த அம்பாள் கணபதி சுப்பிரமணியருக்கு கூட கிண்ணத்துலதான் பாலை ஊட்டி விட்டாளாம். பகவானுக்கு நேரடியா முளைப்பால் கொடுத்துருக்கா. விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் மாதிரி சக்திக்கும் பிரிய சுதம். காலசாஸ்தா பகவான் மதம் கொண்ட யானை மேல அமர்ந்து கொண்டு மதகஜ ஸ்கந்தாதி ரூடம் விபும்னு சொல்லும்படி பகவான் மத்த மாதங்க கமனனாக இருந்து தன்னுடைய பக்தன் கலாதரன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தனுக்காக யமன சம்ஹாரம் பண்ணினவர் மார்க்கண்டேயனை போல. அவர் காலசாஸ்தா. அப்புறம் இந்த தேவியுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருந்து ஆவிர்பவிக்கிறாரு. அந்த சொரூபத்தோடு இருக்கக்கூடிய சம்மோகன சாஸ்தா. அப்படியே அம்பாள் மாதிரியே இருப்பார். லலிதா மாதிரியே செவந்த பட்டு உடுத்தின்னு இருப்பார். அவளை மாதிரியே பாசாங்குசமும் கரும்பு வில்லும் வச்சுட்டு இருக்கக்கூடிய மூர்த்தி. லலிதாசனாமத்தை சொல்றது இல்லையா, கையில அம்பாள் இப்ப மாணிக்க பாத்திரம் வச்சுருக்காங்க. அதே போல அவரும் மாணிக்க பாத்திரம் வச்சுருப்பார். யானை மேல இருக்கக்கூடிய மூர்த்தியாக. எவ்வளவு ஆச்சு? 4. அதுக்கப்புறம் வித்யாசாஸ்தா ஞானத்தை போதிக்கக்கூடிய மூர்த்தியாக ஸ்வேத வஸ்திரம் தரித்து கையில வீணாம் புஸ்தகம் அக்ஷசூத்திர வலயம் வியாக்கியான முத்ராம் கரை. கையில வீணே புஸ்தகம் ஜபமாலை சின்முத்திரையோட 33 கோடி தேவர்களுக்கும் ப்ரகஸ்பதிக்கும் தானே குருவாக இருந்து உபதேசித்த கோலம் வித்யாசாஸ்தா. அதுக்கப்புறம் ஆரிய சாஸ்தா. எப்படி பூர்ண புஷ்கலோட இருக்காரோ அதே போல பிரபான்னு ஒரு தேவி சாஸ்தாக்கு உண்டு. காசிராஜனோட பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிட்டு சத்தியகன் ஒரு புத்திரன் உண்டு சாஸ்தாக்கு. இப்போ நம்ம சாஸ்தா பத்தி சொல்லும் போது சொன்னேனே அந்த ஸ்தானம் அவருக்கும் உண்டு. அவருக்கு நிறைய கோவில்கள் கேரளத்துல இருக்கு. திருக்குந்தப்புழான்னு சொல்லி ஹரிப்பாடு பக்கத்துல இருக்கு. உட்கார்ந்து இருக்கிற சுவாமி என் ஹைட்ல இருப்பார். சாம்ராட் அசோகன் அந்த கோவிலுக்கு வந்திருக்கான்னு சொல்லி குறிப்பு இருக்கு. அவ்வளோ பழைய கோவில். 108 சாஸ்தால முதல் சாஸ்தா அவர். அந்த ஸ்வரூபத்துல சுவாமி இருப்பார். பிரபா சத்தியகன் சமேதனா. அவருக்கு ஆரிய சாஸ்தான்னு பேரு. ஸோ 6 ஆச்சு. 7வது கிராத சாஸ்தா. பகவான் வேட்டையாடக்கூடிய கோலத்துல வில்லும் அம்பும் சுரிகையும் கையில வச்சுட்டு தாடி மீசையோட கிராத சாஸ்தாவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அவதாரம். 7. அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்கறதுக்காக பரமேஸ்வரனும் பார்வதியும் வந்த போது சாஸ்தாவும் அவதரிச்சார்னு ஒரு சரித்திரம். அது குழந்தையாக வேட்டைக்கு ஒரு மகன் அப்படின்னு சொல்லுவோம் கேரளால. 8வதா தர்மசாஸ்தாவான மணிகண்டனுடைய அவதாரம்.